Hi friends, welcome to my channel Crush in Crafts. என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட போன வீடியோல நான் ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் தான் இது. இதோட கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. என்னோட பசிலுக்கு எஃபோர்ட் எடுத்து அபின் சேத்தும் முத்துக்குமாரும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி வெறும் கார்ட்போர்ட் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் ரொம்ப கேட்சியாக இருக்கிற மாதிரி இந்த மெக்கானிசமில் ஒரு பிக்கி பேங்க் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் திக் கார்ட்போர்ட் இருந்தால் மட்டும் போதும். முதல்ல இந்த மாதிரி 4.5 சென்டிமீட்டர் அகலம் 5.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 குட்டி பீஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அகலமும் 5.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு 2 குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பீஸில் வந்து இந்த 2 குட்டி பீஸை 2 சைடு வந்து ஹாட் கன் வச்சு ஒட்டிடலாம். இதை இந்த மாதிரி 2 சைடுமே ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு பீஸை இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நமக்கு ரெக்டாங்கிள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம மிச்சம் இருக்க 2 பீஸையுமே 2 சைடுமா இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டுறது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒன்று நகர்ந்தாலும் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம இந்த நடுவில் வந்து ஒட்ட போகிறோம். ஹாட் கன்னோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் க்ளூ வச்சு இந்த மாதிரி நடுவில் சென்டராக இதை ஒட்டிக்கோங்க. இது ஒட்டுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கலந்து வந்துடுச்சுன்னா இதோடைய மெக்கானிசம் கொஞ்சம் கஷ்டம். வேணும்னா இதுக்கு மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேணால் இந்த மாதிரி ஹாட் கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் அகலமும் ஒரு 3.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு எண்டில் வந்து ஒரு காயின் வச்சா உள்ளே போகிற மாதிரி உள்ள கேப்புக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிளை வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு உட் பீஸ் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்ஸோ ஸ்கியூவர்ஸ் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காம்பஸ் வச்சா ஏதாச்சும் வச்சு ஒரு ஹோல் போட்டு இதை வந்து இதுக்குள்ளாடி ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளாடி இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து சுற்றி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால ஹாட் கன்னோ இல்லை ஃபெவிக்விக் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டு அது நகராத்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை ஒட்டிட்டோம். இதை வந்து இந்த பீஸை வந்து இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளாடி வச்சு பாருங்கள். இது வச்சா வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். வெளியே எடுத்து அந்த மாதிரி சைடில் மாட்டாமல் ஃப்ரீயாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி வச்ச அந்த ஐஸ்கிரீம் குச்சியையும் இந்த சாப்ஸ்டிக்கையும் வந்து 2 கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். இழுத்தா இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இழுத்தா திருப்பி அதோடைய பொசிஷனுக்கு உள்ளாடி போகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மெல்லிஸ் கார்ட்போர்ட் வந்து எடுத்து இந்த மாதிரி இந்த சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஹார்லிக்ஸ் பேக்கெட்டு இல்லைன்னா கெலாக்ஸ் பேக்கெட்டில் இருக்க அந்த கவர் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்டில் மட்டும்தான் நம்ம ஒட்டணும். இது எப்படி இருக்கணும்னா நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி காயின் வச்சோன்னா அது உள்ளே விழுற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவில் நான் ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ இந்த மாதிரி 9 சென்டிமீட்டர் அகலவும் ஒரு 11 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழேருந்து ஒரு 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு சென்டராக வர மாதிரி ஒரு 3.5 சென்டிமீட்டர் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கட் பண்ண பீஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த ஆல்ரெடி செஞ்ச இந்த பீஸை வந்து இந்த மாதிரி உள்ளே விடும்போது அது ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி இதை உள்ளே விட்டுட்டு நம்ம ஒட்டி வச்ச இந்த சாப்ஸ்டிக்கோட ஹைட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், ஒரு லைட்டாக ஒரு 2 லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த கார்ட்போர்டில் நிறைய லேயர்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு 2 லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். இது எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு டூத் பிக் சொருகிற அளவுக்கு உள்ள கேப் வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். கீழே இந்த மாதிரி ஒரு பேஸில் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச இந்த பீஸை வந்து இந்த ஓட்டிக்குள்ளாடி இந்த மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நைலான் த்ரெட் எடுத்துகிட்டு அதோடைய ஒரு எண்டு வந்து நம்ம இந்த சாப்ஸ்டிக்ஸில் வந்து கட்ட போகிறோம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நல்லா நாட் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளியே கலந்து விழுந்துச்சுன்னா அது இப்போ அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. அதனால இந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே வேணால் கம்மோ இல்லை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கோங்க, நகராமல் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த நூலை இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பீஸில் அந்த வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு அதை செக்யூர் பண்ணிடலாம். அந்த நூல் வெளியே வராத மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறமா இந்த நூலை இழுத்தா இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி வெளியே வரணும், விட்டா உள்ளே போகணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் 11 சென்டிமீட்டர் அகலத்துக்கு ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஒட்டுறதுக்காக இந்த 2 பீஸையும் வந்து இந்த 2 சைட்லேயுமே ஹாட் கன் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி இந்த 2 சைடுமே இந்த ஹாட் கன் வச்சு ஒட்டிட்டோம். இப்போ இந்த பின்னாடி உள்ள பீஸில் வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த பீஸை வச்சு பின்னாடியும் ஒட்டிடலாம். இப்போ நம்ம இந்த மேலே உள்ள பீஸில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு காம்பஸ் வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு நூல் உள்ளே வர மாதிரி உள்ள ஹோல் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் அதோட எண்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளாடி நூல் விட்டு இழுக்கும்போது அது இழுக்க இந்த கார்ட்போர்டு வந்து கிழிஞ்சு இந்த ஓட்டை பெருசாகக்கூடாது. அதுக்காக தான் அதை இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிக் ஒட்ட போகிறோம். இப்போ இந்த நூலை வந்து இதுக்குள்ளாடி விட்டுடலாம். இந்த ஸ்டிக் வந்து உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து வெளியே வர மாதிரி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி கழட்டி மறுபடியும் ஒட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஒட்டும்போதே அந்த ஸ்டிக் வந்து உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து வெளியே அசிங்கமாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க ஒர்க் ஆகுதான்ட்டு. இப்போ அப்புறமா ஒரு 9 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சேர்த்து ஒட்டிடலாம். இது ஒட்டினதுக்கப்புறமா இதோடைய சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வந்து ஒட்டிடலாம். நம்ம ஒரு சீசா மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த டூத் பிக் நகராமல் இருக்கிறதுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஒரு பீஸ் பேப்பர் வேணால் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸை ஒட்டிக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் நகராமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் கார்ட்போர்டில் ஒரு 2 குட்டி பீஸ், இதுக்கு அப்ராக்சிமேட்டாக மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு குட்டி பீஸை கட் பண்ணி 2 சைடும் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு 2 சைடுமே இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இந்த பீஸை வந்து ஒரு ரெட் கலர் சார்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒரு நாக்கு மாதிரி தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கலரில் ஆர்காமி ஷீட் எடுத்துகிட்டு அதை சுற்றி கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா நம்ம காயின் போட்டால் வெளியே எடுக்கிறதுக்கு மாதிரி சும்மா அந்த ஒரு பீஸை மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி நான் டாக் மாதிரி செய்ய ஆரம்பித்து அது கவு மாதிரி எப்படியோ வந்துடுச்சு. இது என்ன அனிமல் எனக்கும் தெரில. நீங்கள் வந்து எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பீஸையும் வந்து இன்னொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிடலாம். இந்த கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டெக்கரேஷனை விட இந்த மெக்கானிசம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த டெக்கரேஷனுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நூலை நல்லா இழுத்துட்டு அதோடைய நூலில் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த எண்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா. அதே மாதிரி அதை விட்டாலும் அந்த நூல் வந்து எங்கே போகுதோ அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் குச்சி வந்து இந்த நூல் பக்கத்தில் இருக்க சைடு வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இந்த நூல் வந்து கீழே அந்த எண்டில் வந்து எங்கே இருக்குமோ அந்த எண்டு வந்து இந்த குச்சிக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து ஒட்டிக்கோங்க. அதாவது நம்ம நூலை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அந்த நூல் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணோமோ அந்த மார்க் வந்து இந்த மாதிரி இந்த குச்சிக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் அது உள்ளாடி போகும். வேணும்னா இது நூல் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த நூல் வந்து நகராமல் இருக்கும். இது எப்படி இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அது வெளியே வர மாதிரியும் ரிலீஸ் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிகி பேங்க் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். நான் வந்து அதோடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன். இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோடைய வாய் ஓப்பன் ஆகும். இந்த வாய் ஓப்பன் ஆனோடனே அதுக்குள்ளாடி காயின் வச்சுட்டு அதை விட்டுட்டிங்கன்னா அது உள்ளாடி போய் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காயின் உள்ளாடி விழுந்துடும். ஏன்னா நம்ம அந்த மெல்லிஸான பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதோடைய வெயிட் தாங்காமல் அதுக்குள்ளாடி ஆட்டோமேட்டிக்காகவே விழுந்துடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அவங்க காசு போட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு தோணும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.